வணக்கம். GTA 6 டிலே ஆகியிருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை கதை என்ன? அதத்தான் நாம இன்னைக்கு முழுசா அலச போறோம். முதல்ல இந்த கேமுக்கு ஏன் இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்புன்னு புரிஞ்சுக்கணுமா? யோசிச்சு பாருங்க. கடைசியா வந்த GTA கேம் ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 12 வருஷம். ஆமா, 12 வருஷமா காத்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த காத்திருப்பு இன்னும் நீளப் போகுது. இந்த வாரம் ராக்ஸ்டார் கேம்ஸும் அவங்களோட தாய் நிறுவனமான டேக்-2 இன்டராக்டிவும் சொன்ன ஒரு விஷயம் கேமிங் உலகத்தை மட்டும் இல்ல, நிதி உலகத்தையே ஒரு உலுக்குலுக்கிச்சு. சரி, அப்போ முதல்ல அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த டிலே எவ்ளோ நாள் நீடிக்கும்? புது ரிலீஸ் தேதி தான் என்ன? பாத்தீங்கன்னா, முதல்ல மார்ச் 2026ல வரும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்களோட வருவாய் அறிக்கை கூட்டத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த தேதி கிடையாது, புது தேதி நவம்பர் 19, 2026. ஆமாங்க, 2026ஓட ஆரம்பத்திலிருந்து நேரா விடுமுறை காலத்துக்கு, அதாவது அந்த வருஷத்தோட கடைசிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இவ்ளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல இது ரொம்ப பெரிய மாற்றம். சரி, தேதிய மாத்திட்டாங்க. ஆனா ஏன்? அதிகாரப்பூர்வமா அவங்க சொல்ற காரணம் ஒன்னு இருந்தாலும், உண்மையில திரைக்கு பின்னால 4 பெரிய சிக்கலான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? ராக்ஸ்டார் இப்போ 4 விஷயத்த சமன்படுத்த முயற்சி பண்றாங்க. 1, கேமோட தரம், அது நல்ல ஸ்மூத்தா ஓடணும். 2வது, அது உருவாக்குற டீமோட நலன். 3வது, டெக்னிக்கலா வர்ற பிழைகள். 4வது, சந்தையில சரியான நேரத்துல கேம கொண்டு வரணுங்கிற பிசினஸ் பிளான். பிரச்சனை டெக்னிக்கல் சிக்கல்கள். உள்ள இருந்து வர்ற நியூஸ் படி ஏஐ கேரக்டர்கள் சரியா வேலை செய்யலையா, வண்டிகளோட பிசிக்ஸ்ல பிரச்சனையா, அப்புறம் மல்டிப்ளேயருக்கு ரொம்ப முக்கியமான அந்த சர்வீசிங் சமஸ்யைகள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தத்துல அந்த ஜிடிஏ ஆன்லைன் ரிலீஸ் அப்போ நடந்த சர்வர் பிரச்சனை மாதிரி இன்னொரு தடவை நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்காங்க. இப்போ இங்க தான் 2 கதை வருது. ராக்ஸ்டார் வெளிய என்ன சொல்றாங்க? கேமோட தரத்தை இன்னும் சூப்பராக்கி பிளேயர்ஸ்க்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கத்தான் இது டிலேன்னு சொல்றாங்க. ஆனா மார்க்கெட் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க? இது ஒரு பக்காவான பிசினஸ் மூவ். 2026 விடுமுறை காலத்துல ரிலீஸ் பண்ணா புது கன்சோல் விற்பனையோட சேர்த்து கேம் விற்பனையும் பிச்சிக்கும்னு சொல்றாங்க. சோ ஒன்னு பிஆர், இன்னொன்னு பக்கா பிசினஸ். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கிரன்ச் கலாச்சாரம். என்ன இது? கேம் ரிலீஸ் தேதியை முடிக்கிறதுக்காக டெவலப்பர்ஸ சம்பளம் இல்லாம ரொம்ப நேரம் வேலை வாங்குறது. இந்த விஷயத்துக்கு இப்போ பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. டெவலப்பர்ஸும் எங்களுக்கு நிம்மதியான ஒரு வேலை சூழல் வேணும்னு கேக்குறாங்க. சோ இதுவும் இந்த டிலேக்கு ஒரு காரணமா இருக்கலாம். சரி, இந்த டிலே நியூஸ் வந்ததும் மார்க்கெட்லயும் ஃபேன்ஸ் மத்தியிலயும் என்ன ரியாக்ஷன், அதை இப்ப பாப்போம். சும்மா நினைக்காதீங்க இதுல சம்பந்தப்பட்ட பணம் எவ்ளோ பெரிய விஷயம்னு. GTA 6 அது ரிலீஸ் ஆகுற ஒரே வருஷத்துல $2 பில்லியன் மேல சம்பாதிக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இது வரைக்கும் வந்த பொழுதுபோக்கு தயாரிப்புகள்லயே இது ஒரு சாதனையா இருக்கும். இவ்ளோ பெரிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல டிலேன்னு சொன்னா என்ன ஆகும்? அதுதான் நடந்துச்சு. வால் ஸ்ட்ரீட்ல டேக்-2 கம்பெனியோட பங்கு விலை உடனே 8% குறைஞ்சிடுச்சு. நியூஸ் வந்த அடுத்த நிமிஷமே இது நடந்தது. பங்கு விலை விழுந்துடுச்சு. அப்போ இது ஒரு பெரிய நிதி பேரழிவா? ப்ராஜெக்ட்ல ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கா? இந்த தாமதம் அப்படிதான் ஒரு சிக்னல் கொடுக்குதா? ஃபேன்ஸ் சைட்ல பார்த்தா ரியாக்ஷன் 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஐயோ 12 வருஷமா காத்துட்டு இருக்கோம், இன்னுமா டிலேன்னு பெரிய ஏமாற்றம். மறுபக்கம் பரவாயில்ல, ராக்ஸ்டார் எப்போதுமே தரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நல்ல கேம் வரணும்னா பொறுத்து தான் ஆகணும்னு அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா? அதான் இன்டர்நெட்ல மீம்ஸ் போட்டு தள்ளிட்டாங்க. குறிப்பா ட்விட்டர்ல GTA 6 வரதுக்குள்ள GTA 7 வந்துடும் போலன்னு கலாய்ச்சதெல்லாம் வேற லெவல். இந்த விரக்தியையும் காமெடியா மாத்திட்டாங்க. சரி, இந்த தாமதம் அவசியம் தானா, இல்லனா இது ஒரு தேவையான கெட்டதுன்னு சொல்லலாமா? ஏன்னா இத வெறும் ஒரு டிலேயா பார்க்காம கேமிங் துறைக்கே ஒரு பாடமா பார்க்கணும். ஆய்வாளர்கள் எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. ராக்ஸ்டார் ஒரு பெரிய ஆபத்தை தவிர்க்க பாக்குறாங்க. என்ன ஆபத்துன்னு கேக்குறீங்களா? சைபர்பங்க் 2077. அந்த கேம் ரிலீஸ் ஆகி பட்ட அவஸ்தை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. ராக்ஸ்டாரோட இந்த மூவ்ல இருந்து இப்போ இருக்கிற பெரிய AAA கேம்ஸ் உருவாக்கத்துக்கு சில முக்கியமான பாடங்கள் கிடைக்குது. என்ன தெரியுமா? வேகத்தை விட தரம் தான் முக்கியம். அவசரப்பட்டு ஒரு கேமை ரிலீஸ் பண்ணா பிளேயர்ஸோட நம்பிக்கை போயிடும். இந்த காலத்துல ஒரு பெரிய கேமை உருவாக்க 8லிருந்து 10 வருஷம் ஆகுறது சாதாரணம். அப்புறம் பிளேயர்ஸ் கிட்ட வெளிப்படையா பேசுறது கம்பெனியோட நல்ல பேரை காப்பாத்தும்.
கடைசியா ஒன்னு புரிஞ்சுக்கணும். GTA 6ங்கிறது வெறும் ஒரு கேம் கிடையாது. கேமிங் வரலாற்றிலே இவ்ளோ பெரிய லட்சியத்தோட செய்யப்படுற ஒரு ப்ராஜெக்ட். சோ அந்த கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோங்கிற பேருக்கு, அந்த கெத்துக்கு ஒரு குறையும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். இது நமக்கு ஒரு யோசனையே கொடுக்குது. எல்லாம் அவசர அவசரமா ரிலீஸ் ஆகுற இந்த காலத்துல பொறுமையா இருக்கிறது தான் தங்கம் மாதிரியா? ராக்ஸ்டாரோட இந்த முடிவு இனிமே பெரிய பெரிய கேம்ஸ், பெரிய பெரிய பொழுதுபோக்கு தயாரிப்புகள் எல்லாம் எப்படி உருவாகணும், எப்படி விற்கப்படணுங்கிறதுல ஒரு பெரிய மாற்றத்தோட தொடக்கமா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?